السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسول الكريم ما بعد. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கு முறித்தான் அல்ல நல்லடியார்கள் அருமையான பெருமக்களே, அல்லாவுடைய கிருபையால் இன்றுடன் 9 தராவை நிறைவு செய்துள்ளோம். 8 நோன்புகள் நோட்டிருக்கின்றோம். அல்லாஹ் முழுமையான முறையில் நம்முடைய எல்லா விதமான தராவியத்துடையும் பெறுவதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. எல்லா நோன்புகளையும் முழுமையான நோட்பதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 11 ஜுஸுகள் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்று சூரா யூனுஸ், சூரா ஹூத் ஆகிய 2 சூறாக்களை ஓதுகின்றோம். சூரா யூனுஸ் என்பது ஒரு நபியை பற்றி மட்டுமல்லாத நிறைய விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். சூரா ஹூத், இந்த சூறாவில் பல நபிமார்களுடைய வாழ்க்கையை பற்றி, அந்த நபிமார்களுக்கு உண்டான தண்டனை பற்றி, அந்த நபிமார்களுக்கு எந்த அளவுக்கு எல்லாம் அவருடைய உம்மத்துமார்கள் கொடுமைப்படுத்தினார் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் தெளிவான முறையில் சொல்லுகின்றான். அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷையபத்னி ஹூத். இந்த ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஷையபத்னி ஹூத் வ அஹவாத்துஹா, சூரா ஹூதும் அதனை சகோதரிகளாக இருக்கக்கூடிய முர்சலாத் சூரா, சூரா வாக்கியா சூரா, அம்மையத்து சாலம், இது போன்ற இந்த அத்தியாயங்கள் எல்லாம் என்னுடைய தலைமுடியை நரைக்க செய்து விட்டது என்று சொன்னாங்க. காரணம், அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அதாபுகளை பற்றி அதிகமாக சொல்லப்படக்கூடிய சூரா. அல்லாஹ்வுடைய அதாபுகளை பற்றி அதிகம் சொல்லக்கூடிய சூரா இந்த ஹூது சூரா. அதன் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். இந்த சூறால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல நபிமார்களுடைய சரித்திரங்கள் அல்லாஹ் பேசுறான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யாராவது ஒரு ஆளு கொடுங்கப்பா, சண்டை போட்டுக்காதீங்க, நல்லா இருப்பீங்க. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை பற்றியும், ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை பற்றியும், ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பற்றி, ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஸரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற பல நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹ் வலவுலனா என்று சொல்லக்கூடிய 8வது ஜுஸ்லையும் அல்லாஹ் சொன்னான். 9வது ஜுஸ்லையும் அல்லாஹ் சொன்னான். இந்த சூரா ஹூதையும் அதிகமாக சொல்கின்றான். இதுல நாம் பார்க்க வேண்டியது, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் எதுக்கு இந்த சூரா ஹூத் என்று பெயர் வச்சிருக்கிறான்னு சொன்னா, ஹூத் நபியினுடைய வரலாறை அதிகமாக சொல்வதன் காரணமா அல்லாஹ் இந்த பெயரை வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாது ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பற்றி நாம் பார்க்க போறோம். நூஹ் என்று சொல்லக்கூடியவங்க அவங்க மிகப்பெரிய நபி. அவங்க உலுல் அஸ்மில் கட்டுப்பட்ட முக்கியமான நபிமார்கள்ல இவங்களும் மிகப்பெரிய நபி. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் அனுப்பி வச்ச நபி ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் அக்பர் 950 வருடங்கள் அழைப்பு பணி கொடுத்தாங்க. 950 வருடங்கள் தன்னுடைய உம்மத்துமார்களுக்கு அழைப்பு பணி கொடுத்தாங்க. ஆனா 950 வருஷம் தொடர்ந்து அழைப்பு கொடுத்திருந்தாலும் அவருடைய உம்மத்துமார்கள்ல எத்தனை பேருக்கு நம்ம ஈமான் ஏத்துக்கிட்டாங்க? அல்லாஹ் 80 நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. நம்முடைய உம்மத்தினுடைய தலைவராக திகழக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வருடங்கள் அழைப்பு கொடுத்தாங்க? 40வது வயதுல அல்லாஹ் நுபுவத்தை கொடுக்குறான். 23 வருட காலங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்தின் மூலியமாக அழைப்பு கொடுக்க என்ன செஞ்சிருக்கான கட்டளை ஏற்றிருந்தான். உலகத்தினுடைய கடைசி நபர் வரையும் ஈமானை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தின் பொருட்டால் தான். அல்லாஹ் நம்முடைய உம்மத்தினுடைய பரக்கத்தை அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்தி தந்தல் புரிவானாக. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, கியாமத்துடைய நாள்ல எல்லா சமுதாயத்தின் மக்களும் ஒரு கூட்டத்தில் நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டம் ஒரு பக்கம் நிற்பாங்களாம். எல்லாருடைய கூட்டத்தையும் தாண்டி நம்முடைய கூட்டத்தினுடைய மக்கள் நிறைவாக இருப்பாங்க. இப்போ எவ்வளோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய உம்மத்தினுடைய பரக்கத்தில் அல்லாஹ் மென்மேலும் பரக்கத் செய்வானாக. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திய கியாமத் நாள் வரைக்கும் ஈமான் கொண்டவர் நிறைவாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையான ஒரு ஏற்று நடக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அப்படி எதற்காண்டி சொல்றேன்னு சொன்னா, 950 வருடங்கள் அழைப்பு கொடுத்து 80 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. வருஷத்துக்கு 1 என்று வச்சுக்கிட்டாலும் 950 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க.
இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யல, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அந்த நபர்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து என்ன செய்யறாங்க, மக்களுக்கு வாய்ப்பு இறை அழைப்பு பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க ஏற்றுக்கவே இல்லை. ஆனா ரொம்ப கஷ்டங்களை மட்டும் நிறைய கொடுத்தாங்க. 71வது அத்தியாயம், இந்த அத்தியாயம் 29வது ஜுஸ்ல தபாரக்கல்லதி என்று சொல்லக்கூடிய அந்த முல்கு, அந்த தபாரக்கல்லதி 29வது ஜுஸ்ல அல்லாஹ் சூரத் நூஹ் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல அவர்களுக்கு உண்டான அந்த உம்மத்துமார்கள் செய்த கொடுமைகளை பத்தி அல்லாஹ் நிறைய சொல்றான். இப்படி இல்லாம செஞ்சிருப்பாங்க இந்த உம்மத்துமார்கள் என்றெல்லாம் கவலை கொள்ளக்கூடிய ஒரு நிலையில அந்த உம்மத்துமார்கள் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அல்லாஹ் பார்த்துட்டு, இவங்க செய்யறதெல்லாம் சரியில்லை, நான் அவங்களை வேற இடத்த கொண்டு போயிடுறேன்னு அல்லாஹ் முடிவு பண்ணின்னு செய்யறான். அல்லாஹ் ஒரு கப்பலை தயார் செய்ய உத்தரவிடுறான். அப்ப ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கு அவ்வளவு தூரம் தான் தெரியாதே, கப்பலை செய்ய தெரியாதே, நான் சொல்லித்தரேன், நீங்க செய்யுங்க. உங்களால சுயமாக செய்ய முடியாது, நான் சொல்லி தருவதை போன்று நீங்கள் செய்யுங்க என்று அல்லாஹ் கட்டளை போடுறான். அதே போல ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கப்பலை செஞ்சு முடிக்கிறாங்க. முழுமையான முறையில் கப்பல் வடிவம் பெறுது. கப்பல் வடிவம் பெறும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்யறாங்க தெரியுமா, நீயா கப்பல் செஞ்சுட்ட, புதுசா கப்பலை கட்டிட்ட என்று அந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ரொம்ப அந்த நபிக்கு துன்பம் கொடுப்பதற்காக வேண்டி நம்ம பாத்ரூம்ல போக வேண்டிய பாத்ரூம் பேக்கான எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, அந்த கப்பல்ல பேண்ட் வச்சுட்டு போயிடுறாங்க. நவுது பில்லா, எவ்வளவு துன்பம் கொடுத்துருக்கிறாங்க. அப்ப ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, யா அல்லாஹ், இந்த முட்டாப்பையனுங்க இப்படியெல்லாம் செய்யறாங்க, யா அல்லாஹ், எனக்கு இவ்வளவு தூரம் குணப்படுத்துறாங்க, நான் தாங்கிக்கிட்டேன், உன்னுடைய கட்டளை ஏற்று நான் இப்படி ஒரு கப்பலை செஞ்சேன். முதலில் கப்பலை செய்த இன்ஜினியர் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்படிப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கையேந்திக்கிறாங்க, யா ரப்பி லா ததர் அல்லல் மினல் காஃபிரின தையாரா, இந்த உலகத்துல சொற்பமான நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அதையும் இந்த நபர்கள் என்ன செஞ்சிருவாங்க, ஈமானை விட்டு தடுத்துருவாங்க. யா அல்லாஹ், இவங்களை யாரையும் ஒரு ஆளை கூட விட்டுறாத, எல்லாத்தையும் அழிச்சுன்னு அல்லாட்ட முழுமையான முறையில் அல்லாட்ட தண்டனை கொடுன்னு கேட்கிறாங்க. எதுக்காக வேண்டி சொல்றோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு உம்மத்தினுடைய தலைவராக திகழக்கூடிய அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் சிறப்பான துஆக்களை கொடுப்பான். அந்த துஆக்கள் எல்லாம் மற்ற நபிமார்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த உம்மத்தை அழிக்கிறதுக்காகவே, அந்த உம்மத்தை தண்டனை கொடுப்பது வேண்டும் என்பதற்காகவே துவா செஞ்சாங்க. துவா இல்ல பத்துவா செஞ்சாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் மட்டும்தான் நம்முடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரு கூட நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல சஜிதால கிடந்த துவாவை பயன்படுத்துறாங்க. அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஒரு ஆளை கூட விட்டுறாதே அல்லாஹ், எல்லாத்தையும் ஒட்டுமொச்சமா அழிச்சிரு என்று சொன்ன மாத்திரத்துல அல்லாஹ் அந்த உம்மத்துமாருக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்தான். என்ன தண்டனை தெரியுமா, அவங்க உடம்பெல்லாம் ஒரு குஷ்ட நோய் போல குரோதம் நிலை கொண்டவர்களாக, உடம்பெல்லாம் இனிமேல் சொறி பிடிச்ச சோம்பேறி மாதிரி என்ன செய்வாங்க, அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளால ஒரு கொசு கடிச்சா சித்தனையா அரைச்சு அதுவே புண்ணா போயிடும், சொரிய சுகமா இருக்கும், சொரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு வேதனையா இருக்கும். அதே போல அந்த உம்மத்துமார்களுக்கு சொறி சரங்கு எந்நேரம் அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு சொரிஞ்சு விட, அவன் இவனுக்கு சொரிஞ்சு விட, இப்படி சொரிஞ்சு உடம்பெல்லாம் புண்ணா போயிருச்சு. இப்போ என்னதான் செய்யறது, இதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்னு அந்த நபிட்டு கேட்கும் பொழுது, அவர்கள் கழித்து வைத்து அந்த மலத்தை எடுத்து பூசிக்க சொல்லுங்க, அதுதான் அதுக்கு உண்டான மருந்து நல்லா சொன்னான். அப்படியா, உடனே அங்கேயிருந்து மக்கள் எல்லாம் ஓடோடி அவன் இதை இவன் பூசிக்கிறது, இவன் இதை அவன் பூசிக்கிறது, எப்படி அல்லாஹ் பூசி ஃபுல்லா அந்த கப்பலையே கிளீன் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் எப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா பார்த்தீங்களா. அல்லாஹ் அக்பர். ஒரு நபியினுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை கப்பல் செய்ய சொல்லி அந்த அழகான ஒரு அந்த கப்பலை என்ன செய்யறாங்க, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சு அந்த கப்பலை வீணடிச்சாங்க. அந்த நபிக்கு மிகப்பெரிய துன்பங்களையும் சோதனையும் கொடுத்தாங்க. அல்லாஹ் அந்த மக்களை இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தான். கடைசியில கப்பல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, அல்லாஹ்வுடைய அனுமதி வந்துருச்சு. நபியே, உங்களை ஈமான் கொண்டவங்க எல்லாம் இந்த கப்பலை ஏத்துங்கன்னு சொல்றான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அல்லாஹ்வுடைய கட்டளை ஏத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஜோடியாக ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு கோழி, ஒரு சேவல், ஒரு ஆணாடு, ஒரு பெண்ணாடு, ஒரு மாடு, ஒரு காளை, இப்படி என்று அல்லாஹ் என்ன செய்யறான், கட்டளையிட்டு ஜோடியா ஜவுஜா அந்த கப்பல்ல ஏத்துறாங்க. 3 அடுக்கு, பறவை இனம் ஒரு பக்கம், கால்நடை ஒரு பக்கம், மனிதர்கள் ஒரு பக்கம், இப்படின்னு பல தட்டுகளை வச்சு என்ன செய்யறாங்க, அந்த கப்பல் ஏறியாச்சு. இப்ப கப்பல் ரெடி ஆயிருச்சு, சாவி போட்டு திரும்பி ரெடியா இருக்குது.
கப்பல் புறப்பட போகுது. தன்னுடைய மகனை கூப்பிடுறாங்க, யா புனைய, என்னுடைய புள்ள, அழகு புள்ள, செல்லக்குட்டி. அந்த அந்த வார்த்தைக்கு தான் இருக்கும். அப்படியே ஆசையா கூப்பிடுறான், தங்கமே, ராஜாத்தி, இருக்க ஏறுமா, வண்டியில ஏறுமா, கப்பலை புறப்பட போது ஏறுமா, வாப்பா நீங்க போயிட்டு வாங்க, நான் மிகப்பெரிய மலையெல்லாம் இருக்கு, மலை உச்சிலாம் இருக்கு, அதில் நான் ஏறிக்கிறேன், உங்களை ஏத்துக்கிட்டுலாம் என்ன செய்ய மாட்டேன், பயந்துகிட்டுலாம் நான் கப்பல்ல ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. கப்பல் புறப்படுச்சு. அல்லாஹ் அக்பர். ஒரு அலை வந்துச்சு, ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிருச்சு. யார? ஈமான் கொண்டவர்கள் அல்ல, ஈமான் கொள்ளாதவர் எல்லாமே அந்த இதுல மாட்டிக்கிட்டாங்க. கடைசியில அந்த கப்பல் மிகப்பெரிய ஒரு மலையின் மீது, எந்த அளவுக்குன்னு சொன்னா பூமியில் இருந்து 16,000 அடி உயரத்தில் அந்த ஜூதி மலையின் மீது அந்த கப்பல் மோதி நின்றுச்சு. இந்த வார்த்தையை அல்லாஹ் ஜூதி என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். அந்த மலையின் மீது 16,000 அடி உயரத்தில் அந்த மலையின் மீது போய் நின்றுச்சு. அப்ப இது நடக்கும்போது ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், எனக்கு வாக்குறுதி கொடுத்தல்ல, என் பிள்ளைங்களை குடும்பத்தை ஒன்றும் செய்ய மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்து இல்ல அப்படின்னு அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் கடுமையா சொல்லிட்டான், இனிமேல் அவனை உன் புள்ள நீங்க சொல்லக்கூடாது, உன் பொட்டாட்டின்னு சொல்லக்கூடாது. ஒரு நபியவே மகனும் மனைவியும் ஈமான் கொள்ளல, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளாத யாரும் அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய முடியாது, உண்மையா நம்பிக்கையாளர் ஆக முடியாது. நீங்க அவங்களுக்காக சிபாரிசு செஞ்சீங்கன்னு சொன்னா உன்னுடைய நுபுவத்தை, உன்னுடைய நபி பட்டத்தை குடிக்கிறன்னு அல்லாஹ் கட்டளை போடுறான். எந்த அளவுக்கு ஒரு நபியை அல்லாஹ் எச்சரிக்கிறான் பாருங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை ஏற்று அந்த மகனாரும் மனைவியும் ஏற்றுக்கொண்டு அந்த கப்பல்ல ஏறி இருந்தாங்கன்னா ஈமானோடு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றிருப்பாங்க. ஆனால் அந்த ஈமான் இல்லாத பாக்கியம் இந்த உலகத்திலே அடிக்கப்படுறாங்க, மறுமையும் தண்டனை கொடுக்கப்படுறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் நமக்கு எல்லாம் ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த பாக்கியத்தை முழுமையான முறையில் பயன்படுத்தணும். அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்களோ, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவாயாக. அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை கேட்டு அப்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நம்முடைய பெற்றோருடைய பேச்சுக்கு எவ்வித மாற்று கருத்தும் தெரிவிக்காமல் அப்படியே அவருடைய சொல்லுக்கு கடிபணிந்து வாழக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எதை சொன்னோம், எதை கேட்டோம், வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நினைவு நாள். இன்ஷா அல்லாஹ் யாசின் ஓதி துஆ செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் தபூருக்கு வாங்கி கொடுத்துருங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அனஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.